வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள்: வன்முறையை கைவிட்டு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியுள்ளவர்களின் பிரச்சினைக்கு மத்திய அரசு உரிய தீர்வு அளிக்கும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அமெரிக்காவில் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி சற்று முன் அந்நாட்டின் பிலடெல்பியா விமான நிலையம் சென்றடைந்தார். தில்லி முதலமைச்சராக ஆம் ஆத்மி கட்சியின் திருமதி அதிஷி இன்று பதவியேற்றார். தமிழகத்தைச் சேர்ந்த 37 மீனவர்களை கைது செய்து அவர்களின் 3 மீன்பிடி படகுகளையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் பங்களாதேஷ் அணி 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 158 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வன்முறை எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வாகாது என்றும் அதனை எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாது எனவும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கட் மாநிலம் பஸ்தரில் மாவோயிஸ்ட் வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்களை இன்று தமது இல்லத்தில் சந்தித்து பேசிய குடியரசுத் தலைவர் வன்முறை மக்களுக்கு எந்த விதத்திலும் நன்மை பயக்காது என்று கூறினார். வன்முறையை கைவிட்டு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியுள்ளவர்களின் பிரச்சினைகளுக்கு மத்திய அரசு உரிய தீர்வை அளிக்கும் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். அமெரிக்காவில் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி சற்று முன் அந்நாட்டின் பிலடெல்பியா விமான நிலையம் சென்றடைந்தார். அவர் இன்றிரவு வில்மிங்டனில் அதிபர் திரு ஜோ பைடனை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். குவாட் தலைவர்கள் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்றிரவு கலந்து கொள்கிறார். இந்திய நேரப்படி இன்று நள்ளிரவுக்கு பிறகு தொடங்கும் இந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளும் 4 நாடுகளின் தலைவர்கள் பருவநிலை மாறுபாடு, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம், பொருளாதார ஒத்துழைப்பு, பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து பேச்சு நடத்தவுள்ளனர். ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ், ஜப்பான் பிரதமர் திரு ஃபுமியோ கிஷிடா ஆகியோரையும் சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த திரு நரேந்திர மோடி திட்டமிட்டுள்ளார். ஜம்மு எல்லைப் பகுதியில் ஊடுருவல் மற்றும் தாக்குதல்கள் முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக பிஜேபி மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷா கூறியுள்ளார். ஜம்முவில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் நீண்ட காலமாக ஜம்மு எல்லைப் பகுதியில் துப்பாக்கிச்சூடு சம்பவங்களோ சண்டையோ ஏற்படாததால் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மீது பாகிஸ்தான் அச்சம் கொண்டுள்ளதாக தெரிவித்தார். எல்லைப் பகுதியில் உள்ள மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் அன்றாடம் சந்திக்கும் தாக்குதல்களுக்கு முடிவு காணப்பட்டு அமைதியுடன் வாழ்ந்து வருவதாக அவர் தெரிவித்தார். ஜம்முவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக மாவட்ட, வட்டார மற்றும் பஞ்சாயத்து அளவில் ஜனநாயகத்தின் பயன்களை மக்கள் அனுபவித்து வருவதாக திரு அமித் ஷா கூறினார். காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்திக்கு எதிராக அவதூறாக பேசுபவர்கள் மீது பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார். ஜம்முவில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட திரு கார்கே முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி குறித்தும் தவறான தகவல்களை ஆளும் கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் பேசி வருவதாக குற்றம் சாட்டினார். தில்லி முதலமைச்சராக ஆம் ஆத்மி கட்சியின் திருமதி அதிஷி இன்று பதவியேற்றார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் திரு வி கே சக்சேனா பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைத்தார். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரு கோபால் ராய், திரு கைலாஷ் கெலாட், திரு சௌரவ் பரத்வாஜ், திரு இம்ரான் ஹுசைன், திரு முகேஷ் ஆகியோரும் அமைச்சர்களாக பதவியேற்றனர். முதலமைச்சராக பதவியிலிருந்த திரு அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா செய்ததை அடுத்து திருமதி அதிஷி தில்லி முதலமைச்சராக இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு 3வது முறையாக பதவியேற்ற முதல் 100 நாட்களில் வன உயிரின வாழ்விடங்கள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வன உயிரின வாழ்விடங்களை மேம்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை 2600 கோடி ரூபாய் அனுமதித்துள்ளது. புலிகள், யானைகள் ஆகிய உயிரினங்களை பாதுகாப்பதற்கு தனித்தனியாக திட்டங்கள், ஒட்டுமொத்த வன உயிரின வாழ்விட மேம்பாட்டுக்கான திட்டம் ஆகியவற்றுக்கு இந்த தொகை செலவிடப்படும். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலமாக 50 லட்சம் மனித வேலைநாட்கள் உருவாக்கப்பட்டு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் மொத்தம் 55 புலிகளுக்கான புகலிடங்களும் 33 யானை சரணாலயங்களும் இருப்பதாகவும் மொத்தம் 718 இடங்கள் வன உயிரின பாதுகாப்பு இடங்களாக அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் சுற்றுச்சூழல் அமைச்சகம் கூறியுள்ளது. ஒருங்கிணைந்த வன உயிரின வாழ்விட மேம்பாட்டு திட்டத்தை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்தும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். பிரதமரின் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் 3,50,000 வீடுகள் பயன். இளையோருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கென 2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொகுப்பு திட்டம். நடுத்தர வர்க்கத்தினர் பயன்பெறும் வகையில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான சுங்கவரி 6%ஆகவும் பிளாட்டினத்திற்கான சுங்கவரி 6.4%ஆகவும் குறைப்பு. உற்பத்தி துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம், கூடுதல் வேலை வாய்ப்புகள் உருவாக்கம். வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பு. வானிலை மாற்றங்கள் குறித்த தகவல்களை துல்லியமாக வழங்க 2,000 கோடி ரூபாய் மதிப்பிலான இயக்கம். எந்த ஒரு பருவநிலை காலத்திலும் பயிரிடக்கூடிய 109 புதிய ரகங்கள் அறிமுகம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள். நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களைச் சேர்ந்த 37 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். அவர்களின் 3 மீன்பிடி படகுகளையும் அவர்கள் பறிமுதல் செய்துள்ளனர். நெடுந்தீவு அருகே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது இலங்கை கடற்படையினர் இவர்களை கைது செய்து காங்கேசன் துறை கடற்படை முகாமிற்கு கொண்டு சென்றுள்ளனர். நாளை காலை அவர்கள் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேற்குவங்க மாநிலத்தில் இளம் மருத்துவர்கள் தங்களது போராட்டத்தை விலக்கிக் கொண்டதை அடுத்து இன்று அங்குள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் மருத்துவ அவசர பணிகளில் இணைந்து பணியாற்றி வருகின்றனர். 42 நாட்களாக நடைபெற்று வந்த வேலைநிறுத்த போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டதை அடுத்து அவர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பியுள்ளனர். மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனைகளில் பணியாற்றுபவர்களின் பாதுகாப்புக்காக மாநில அரசு வெளியிட்ட 10 உத்தரவுகள் மாணவர்களுக்கு இடையே அறிவிக்கப்பட்டதை அடுத்து அதனை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மீண்டும் பணியில் சேர்ந்துள்ளனர். தாய்லாந்திலிருந்து தூதரக நடவடிக்கை மூலம் மீட்கப்பட்ட தூத்துக்குடியைச் சேர்ந்த முத்துக்குமார் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஸ்ரீவைகுண்டம் வந்தபோது அவரை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார். மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக தாய்லாந்தில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் தம்மை மீட்டு இந்தியாவிற்கு அனுப்பி வைத்ததாக எமது செய்தியாளரிடம் முத்துக்குமார் கூறினார். தாய்லாந்து வேலைக்குன்னு சொல்லி இன்டர்வியூ எடுத்தாங்க. அங்கேருந்து மியான்மருக்கு டாக்ஸி மூலமாக என்னை அங்கே அனுப்பிச்சி வச்சாங்க. அங்கேருந்து இல்லீகலாக அவங்களோட கன் பாயிண்டில் போட்டு மூலமாக மியான்மருக்கு கூட்டு போய் அங்கே அது ஒரு பெரிய கேம்பஸ். அந்த கேம்பஸ்லேருந்து சுற்றி கன்னோட அங்கே நிற்பாங்க. அவங்க கண்ட்ரோலாக வச்சு சைனீஸ் கம்பெனிஸ் அங்கே நிறைய ஸ்கேம் ஒர்க்லாம் பண்ணுறாங்க. அவங்க கன் பாயிண்டில் எங்களை ஃபோர்ஸ் பண்ணி அந்த வேலையை செய்ய வைக்கிறாங்க. நாங்கள் வெளியில் வரணும்னா ஒன்று 8 லட்ச ரூபா பணம் கட்டணும், இல்லைன்னா 1.5 வருஷம் கண்டிப்பாக வேலை செய்யணும் அந்த மாதிரி. ஆனால் அந்த 1.5 வருஷம் கழிச்சு யாரையும் அவங்க வெளியே விடலை. சொல்கிற வேலையை முடிக்கலைன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் தாங்க முடியாத பனிஷ்மெண்ட்ஸ். எம்பசியில் நிறைய ஃபோர்ஸ் பண்ணி அங்கேருந்து அவங்க எங்களை ரெஸ்கியூ பண்ணி மியான்மர்லேருந்து திரும்ப தாய்லாந்துக்குள்ள ரெஸ்கியூ பண்ணி கூட்டு வந்து இந்த வீடு வரைக்கும் நம்ம அமைச்சர் அவர்களுக்கு எல்லாத்துக்குமே நானும் என்னோட குடும்பமும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். பிரதமர் மோடிஜி அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் பங்களாதேஷ் அணி 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 158 ரன் எடுத்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா தனது 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 287 ரன் எடுத்திருந்த நிலையில் டிக்ளேர் செய்தது. சுப்மன் கில் அபாரமாக விளையாடி ஆட்டமிழக்காமல் 119 ரன் எடுத்தார். ரிஷப் பந்த் 109 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 376 ரன் எடுத்தது. பங்களாதேஷ் முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 149 ரன். 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சீனாவின் செங்டுவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி, பிரான்சின் அல்பனோ ஒலிவேட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வன்முறையை கைவிட்டு இயல்பு வாழ்க்கை திரும்பியுள்ளவர்களின் பிரச்சினைக்கு மத்திய அரசு உரிய தீர்வு அளிக்கும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அமெரிக்காவில் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி சற்று முன் அந்நாட்டின் பிலடெல்பியா விமான நிலையம் சென்றடைந்தார். தில்லி முதலமைச்சராக ஆம் ஆத்மி கட்சியின் திருமதி அதிஷி இன்று பதவியேற்றார். தமிழகத்தைச் சேர்ந்த 37 மீனவர்களை கைது செய்து அவர்களின் 3 மீன்பிடி படகுகளையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் பங்களாதேஷ் அணி 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 158 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.